முதல எழுத்தில் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனின் வாழறிவன் நற்றாள் தொழாரினின் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீரொழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ரொம்ப நன்னா பாடினேன். இது நானே மெட்டமைச்சு பாடினது மாமி. திருக்குறளை டியூன் போட்டு ரொம்ப நன்னா பாடினேன். ஆனா அதோட அர்த்தம் தெரியுமோ? எதை பாடினாலும் அதோட அர்த்தம் தெரியாம பாடப்படாதுமா. உலகின் படைப்புகளுக்கு ஆதி காரணமா இருப்பவர் கடவுள். ஆதி பகவான் என்பதுதான் பைபிள்ல ஆதியிலே தேவன் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. எழுத்தெல்லாம் என்பது விவிலியத்தில் கூறப்படும் வார்த்தை. பொறிவாயில் ஐந்தவித்தான், அதாவது பொறியாகிய சிலுவையில் தம் ஐம்புலன்களையும் பலியாக்கினார். பொய் தீர்க்கும் நெறியாகிய ரட்சிப்பை ஏற்படுத்தினார் என்றும் அவ்வழியில் நடப்பவர் நீடு வாழ்வு அல்லது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள் என்று அர்த்தம். அப்பா, will you stop this nonsense? முரளி, இது நான்சென்ஸ் இல்ல, சிக்ஸ்த் சென்ஸ். நான் பகுத்தறிஞ்சத சொல்றேன். அது தப்பா? ப்ரொபகண்டா பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நான் பிரச்சாரம் பண்ணல, விளக்கி சொன்னேன். ஆஸ் அ கிறிஸ்டியன் இட் இஸ் மை டியூட்டி. நீங்க என்ன கிறிஸ்டியனாவே பிறந்தேடா? என்ன வேண்டாண்ணா. பிராமணனையும் சத்திரியனையும் துஜாஸ்னு சொல்லுவா. ஏன்னா அவ 2வது முறையா பிறக்கிறா. எப்ப தெரியுமோ? யஜ்ஞோபவிதம், அதாவது பூணல் போடும்போது. அதுக்கு பேரு தான் உபநயனம்னு சொல்றோம். அதே மாதிரி கிறிஸ்துவனுக்கு ஞான ஸ்நானம். அப்ப அவன் 2வது முறையா பிறக்கிறான். நான் ஞான ஸ்நானம் எடுத்திருக்கேன். எனக்கு பூணல் போட்டதும் நீங்க தானே? உனக்கு பேர் வச்சதும் நான் தான், உன்னை வளர்த்ததும் நான் தான், உன்னை படிக்க வச்சதும் நான் தான். அதெல்லாம் தப்பாயிடலையே. வாழ்க்கையில சில விஷயங்கள் உண்மை தெரியாததுனால தப்பாயிடும். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் திருந்திட்டேன், நீயும் திருந்தலாம், தப்பு இல்லை. இந்த வியாக்கியானம் தேவைதானா? இது வியாக்கியானம் இல்ல ராஜம்மா, வாதம். அவன் ஒரு வேதத்தை ஒன்னும் பாதியமா படிச்சுட்டு பேசுறான். நான் பல வேதத்தையும் பகுத்தறிஞ்சிட்டு பேசுறேன்.